இப்படியெல்லாம் ஃபாலோவர்ஸ் ஏற்றி என்னடா பண்ண போகிறீங்க? எனக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது பெருமை கிடையாது. எனக்கு 100 ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் பெருமை. ஃபாலோவர்ஸுக்கும் ஃபேன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் போடுற வீடியோவை ஒருத்தர் பிடிச்சி போய் ஃபாலோ பண்ணுறான்ல, அவன் ஃபாலோ பண்ணுறதோட நிறுத்த மாட்டான். லைக்கு, கமெண்ட்டு, ஷேர்னு நம்ம க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். அவங்கள தான் ஃபேன்ஸுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ண வைக்கிறீங்களே, இந்த மாதிரி ஃபாலோ டு ஃபாலோ, ஷேர் டு ஷேரு, அப்புறம் வந்து கமெண்ட்டில் வந்து லிங்க்னு டைப் பண்ணுங்கள், நான் வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இன்ஸ்டாகிராம் கிளிச்சுன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றி ஃபாலோவர்ஸ் ஏற்றிட்டு இருந்தானுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாமல் உங்கள் கண்டென்ட்டை பிடிச்சி போய் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாருல, அதில் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஃபாலோவர்ஸ் ஏற்றுறது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். க்ரோத்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். என்னன்னா, நம்ம வீடியோ பிடிச்சி போய் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்கோ அதை நோக்கி போ, அப்போ தான் வந்து சீக்கிரமாக ஃபாலோவர்ஸ்லாம் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். பட் எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா வாரம் ட்ரெண்டு வந்து மாறிட்டே தான் இருக்கும். நம்ம அதை நோக்கியே ஓடிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஒரிஜினாலிட்டி போயிருங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி எனக்கு 2-3 ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து என்னோடய வீடியோ பார்த்து ஃபாலோவர்ஸாக வந்தவங்க தான். பட் ஆனால் அவங்க டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2-3 ஃபேன்ஸோட வேல்யூ 2000 ஃபேக் ஃபாலோவர்ஸை விட அதிகம். ஃபாலோவர்ஸோட கவுண்ட் வந்து டெம்பரரி தான், ஆனால் ஃபேன்ஸோட லாயல்ட்டி தான் பெர்மனெண்ட்.